இன்னும் அவர்கள் நல்லுறவு பெறுவதற்காக நாம் அவர்களுக்கு வாக்குகளை அனுப்பி கொண்டே இருந்தோம். நம்ம உணர்ச்சியில போயிட்டு இருக்கோம். உணர்வு பெறுவதற்காக என்னுடைய வாக்குகள் வந்துகிட்டே இருக்குது அகத்துல. நம்ம அதை அலட்சியப்படுத்திடணும், அதை கவனிக்க தவறிடும். கவனமே இல்லாம இருக்க நம்மள்கிட்ட. புறப்பாருடைய போக்கிலம் இருப்பதன் காரணமாக அகப்பாருடைய வாக்குகளை நம்ம உணராம இருக்கிறோம். சரி, அப்படியே சில நேரங்களில் ஏதோ ஒன்று ரெண்டு உணர்த்தப்பட்டாலும் அதை எடுத்துக்கிறோமா, நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கோங்கிற விஷயத்த ஒன்று ரெண்டாவது அந்த வாக்குகளை உணர்ந்து நம்மளை போக்கில் மாத்திக்கிறதுக்கு இரண்டு உதவி தேடுறோமா, மன்னிப்பிட்டு மேல விரும்புறோமா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் நம்ம உணர்ந்தாலும் அதை அப்படி விட்டுருவோம், அலட்சியப்படுத்திடுவோம். உணர்ந்ததுக்கு அப்புறம் அதை நம்மகிட்ட இருக்குது, அதை உணர்ந்து ஒத்துக்கிட்டு இறைவன் ஒப்படைச்சு மீட்டு கொடுன்னு கேட்டோம்னா அது முழுமை அடையாம இருந்துருது. அப்படியே நம்ம முயற்சின்ற பேர்ல பண்றோம், நம்மளா நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத, சில தவறுகளை நம்ம சரி பண்ணிக்கலாங்கிறத நம்ம அப்படியா நம்ம என்ன வச்சு நம்ம அந்த முயற்சியில் இருக்கிறோம். அது முடிய மாட்டேங்குது. கண்டிப்பா நம்மளை தீமையில மீள முடியாது, நன்மையில நம்மளை வாழவும் முடியாது. இது தெளிவான சத்தியம். இப்ப தீமையிலிருந்து மீள்றதுக்கும் நன்மையில வாழ்றதுக்கும் இறைவன் உதவி தேவை மட்டும்தான். அவன் உதவி இருந்தா மட்டும்தான் அது வாழ்க்கை அமையும், மீளவும் முடியும், வாழ முடியும்.